சொல்லாம விட்டா சரியா இருக்காது. நான் எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டேன், இந்த படிவெல்லாம் உங்க அப்பாட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். அவர் எப்படி பண்ணீங்க அந்த காட்சியன்னு என்கிட்ட, சின்ன பையன் நான், 21 வயசு, அண்ணா ராஜ்குமார் என்கிட்ட கேட்பாரு, அந்த காட்சியை எப்படி ஆஹா அப்படின்பாரு. நிஜமா சொல்றாரா இல்ல சும்மா சொல்றாரு? ஆனா ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது இன்னொருத்தரை கூப்பிட்டு சொல்லுவாரு. என்னுடைய ராஜபார்வை படத்துக்கு முதல்ல கிளாப் எல்லாம் காட்டி ஆரம்பிச்சு வச்சது மட்டும் இல்ல, புஷ்பக் படம் நாங்கள் பெங்களூர்ல எடுக்கும்போது அதுக்கும் அவர் தான் கிளாப் கொடுத்து ஆரம்பிச்சு வச்சாரு. இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம், அதனாலதான் அவர் இங்க வந்திருக்காரு. அதனாலதான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பிச்சேன். அதுல தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும், அதனால நீங்களும் அதில் உட்படுவீர்கள். அதோட விளம்பரம் இதில் கமல்ஹாசன் கன்னட அமைப்புகள்லாம் அங்கே மிகப்பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கமலோட திரைப்படத்தை நாங்கள் இங்கே திரையிட மாட்டோம், அவர் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இவர் தெளிவாக சொல்லிட்டாப்புல, நான் அன்பின் மீதான உணர்ச்சி பொங்கல் தான் அப்படி பேசுறேன், அது வரலாற்று அறிஞர்கள் எனக்கு சொல்லி கொடுத்ததும் அதைதான் அவர் பேசுறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் கன்னட அமைப்புகளை எப்படி சொல்றாங்க, இதுல திமுக அரசு கவனமா இருக்கு சார், அவருக்கு எப்படி பதவியும் கொடுத்துருக்காங்க, அப்போ இதுக்கு ஆதரவாக தெரிவிச்சு எதுவுமே இதை பண்ணாமல் அமைதியா இருக்காங்க சார். அவங்க அமைதியா தான் இருப்பாங்க. அவங்க தானே அந்த அரசை நிறுவுறதுக்கு போய் வாக்கு கேட்டாங்க. ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொல்ற அந்த அரசை நிறுவத்தான் இவங்க போய் வாக்கு கேட்டாங்க. அதான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போய் ஒரு கட்சி தலைவரா போல தமிழ்நாட்டு முதல்வரா இருந்துட்டு தானே போய் கேட்டாரு. அப்புறம் எப்படி பேசுவாரு? ஒரு வரலாற்று பூர்வமா பேசுவோம். நீங்க எங்களுடைய தோற்றுவாய், எங்களுடைய இனத்தினுடைய தொடக்கம் எதுன்னு நாங்க பேசுறோம். கன்னட இனத்தினுடைய தொடக்கம், அந்த மொழியினுடைய தொடக்கம் எது, தோற்றுவாய் எதுன்னு அவங்க அந்த மொழியில் ஆய்வறிஞர் கூட பேசிட்டோம். ஓஹோ, எல்லாருக்கும் தெரியும். தமிழ் தாய் வாழ்த்து இருக்குது இல்ல, தமிழ் தாய் வாழ்த்துல ஆரியம் போல் வழக்கொழிந்துங்கிற சொல்ல எடுத்தது யாரு? கன்னடமும் கடிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் உதித்ததுன்னு இருக்குல்ல, அந்த வார்த்தைகளை தூக்குனது யாரு? அந்த வரிகளை எல்லாம் எடுத்தது யாரு? இது ஐயா கருணாநிதி தான். ஏன் ஜனநாயகவாதிகள் பேரன்பு மிக்கவர்கள். உங்களுடைய KGF 1, 2 நாங்க எந்த இடையூறு இல்லாம ஓட விட்டோமே, அதுக்கான பரிசு தானே இது? சொல்லுங்க, அதுக்கான பரிசு தானே? தமிழிலிருந்து வந்த மொழின்னு சொல்றத தாங்க முடியல, ஆனா கர்நாடகால இருந்து வந்த தலைவனை எனக்கு தந்தையாக்கி வச்சிருக்கேன். படம் நாங்க பெங்களூர்ல எடுக்கும் போது அதுக்கும் அவர் தான் கிளாப் கொடுத்து ஆரம்பிச்சு வச்சாரு. இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம், அதனாலதான் அவர் இங்க வந்திருக்காரு. அதனாலதான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பிச்சேன். அதுல தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும், அதனால நீங்களும் அதில் உட்படுவீர்கள். திரு கமல்ஹாசன் அவர்கள் பேசிய தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷ்யம், அத ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது கன்னட அமைப்பு. இன்று கேரளாவில் கமல்ஹாசன் அவர்கள் தக் லைஃப் திரைப்படம் தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டார். அதில் ஒரு கேள்வி முன்வைக்குது, நீங்க பேசினது சர்ச்சையா இருக்கிறது, நீங்க இப்ப மாநிலங்களவை MP-யாக வருகிறீங்க, நீங்க பேசியது மிகப்பெரிய சர்ச்சையாகிடுச்சு, போராட்டம்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு கமல்ஹாசன் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார், மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியது உங்கள் பார்வைக்கு. See, they are confusing the issue. I think what I said was said out of love and with a lot of historians who taught me language history, and that I didn't mean anything. And let me tell you, Tamil Nadu is a place which has been open. I don't say that there's no other state like that, but very rare state where a Menon has been our chief minister. A Reddy has been our chief minister. Tamilan has been chief minister. Then a Kannadiga Iyengar has been our chief minister from Mandya. Elder brother, whatever you call it, we are a family, and so are the languages. If you look at it from the northern point of view, yes, what they say according to them is right. If you look at it from Tenkumari, then what I say is right. There's a third angle to it. That's what I said, the scholars and language experts. They will say they both are right,
but they must decide where they want to belong, with their family or the languages that came from the north. That's up to you. It's a democratic country. This is not an answer, this is an explanation. Love will never apologize. Thank you. பேனர்கள், கமலஹாசனோட பேனர்கள் கிழிக்கப்பட்டிருக்கு, எதிர்ப்புகள் வந்து இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி பார்க்கறது? உண்மையை உணராத கூட்டம், தன்னின வரலாற்றை அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறாங்க. இதில் இதை பேசி பயன் இல்லை. அண்ணன் சொல்கிறதுல 1800 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த தமிழில் இருந்து சமஸ்கிருதம் கலந்து பேசுனதுனால பிளந்து பிரிந்த முதல் மொழி கன்னடம். இங்கே தென் மாநிலங்களில் கன்னடம். அதுக்கப்புறம் 1600 தெலுங்கு வருது. அப்புறம் 500 ஆண்டுக்கு 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் மலையாளம்ங்கிற சொல்லு உருவாகுது. அப்புறம் துளு, கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதித்தவன் தமிழ் தாய் வாழ்த்துல பாக்கல் இருக்கு. அதை ஐயா கருணாநிதி நீக்கிவிட்டாப்ல. இவங்கெல்லாம் வருத்தப்படுவாங்கன்னு. உண்மையை பேசணும்ல. அங்கே அப்பா இருக்கும், அம்மா இருக்கும், அக்காலாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள். தமிழிலிருந்து கிளைத்து துளிர்த்த மொழிகள் தான் இது. அது வரலாறு தெரிஞ்சதுன்னா அதை எதிர்க்க மாட்டாங்க. அண்ணன் பேசுனதுல உண்மையினும் உண்மை சொன்னோம்னா சத்தியத்தின் சத்தியம். அது அதில் கிழிச்சா கிழிக்கட்டும், அவ்வளோதான். அது அந்த மண்ணில் இருக்கிற மொழியியல் ஆய்வறிஞர்கள், தொல்லியல் ஆய்வறிஞர்கள், வரலாற்று ஆய்வறிஞர்களுக்கு அது தெரியும். அண்ணன் சொன்னது சரிதான்னு நினைப்பாங்க. இதில் என்ன இருக்குது? இது அது தெரியாமல் செய்கிற பிள்ளை தான். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவர் அண்ணன் சொன்னது ಉண்ಮೆ. ಅದ್ರ ವಿರುದ್ಧ ಇವತ್ತು ಕರ್ನಾಟಕ ರಕ್ಷಣಾ ವೇದಿಕೆ ತೀವ್ರವಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಸಂಪಾದನೆ ಬೇಕು, ನಿಮ್ಗೆ ಸಿನಿಮಾ ಓಡಿಸ್ಬೇಕು. ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಕನ್ನಡಿಗರ ಬಗ್ಗೆ, ಕನ್ನಡದ ಬಗ್ಗೆ ಅವಹೇಳನೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. ಇವತ್ತು ಇಬ್ಬೂಸ್ ಕಲ್ಯಾಣ ಮಂಟಪದಲ್ಲಿ ಕಗ್ಗು ಸಿನಿಮಾ ಪ್ರಚಾರಕ್ಕೆ ಬಂದಾವಾಗ ನಿಮಗೆ ಮಶಿಯನ್ನು ಬಡಲಿಕ್ಕೆ ಕರ್ನಾಟಕ ರಕ್ಷಣಾ ವೇದಿಕೆ ಸಿದ್ಧವಾಗಿ ಬರುವುದರ ಮುಂಚೆ ನೀವು ಇಲ್ಲಿಂದ ಕಾಲ್ಕಿದ್ದೀರಾ. ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡ್ತಿದ್ದೀವಿ. ಕನ್ನಡಿಗರ ಬಗ್ಗೆ, ಕನ್ನಡದ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಿದ್ರೆ ನಿಮ್ಮ ವಿರುದ್ಧ ತೀವ್ರವಾದ ಹೋರಾಟ ಮತ್ತೆ ನಿಮ್ಮ ಸಿನಿಮಾವನ್ನ ಕರ್ನಾಟಕದಿಂದ ಬ್ಯಾನ್ ಮಾಡಬೇಕಾಗತ್ತೆ ಅನ್ನೋ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಕನ್ನಡ ಭಾಷೆಗೆ ಬಹಳ ದೀರ್ಘಕಾಲದ ಇತಿಹಾಸ ಇದೆ, ಪಾಪ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. When Tirukkural was written 2000 years back, during the Sangam period, what was the literature they can quote from Kannada? Because Kannada is of course, a new language. They are quoting only from the historical sources. Kamala Hassan's statement is made out of historical sources. Let them show history. We will accept. Janata Party and its leadership, they are in habit to criticize all those leaders who are against Bharatiya Janata Party. Even if they speak truth, they will condemn it, and it is the proof of it. Warranted, unnecessary statement which can be called stupidity. Is it necessary now? Is this the relevant thing now to talk? What is the relevance about? We respect all languages, Tamil, Telugu, Kannada, Malayalam, everybody. We Kannadigas are not telling that ours is ancient, yours is not ancient. What is this about? Let us all resolve to talk what is relevant for the people, in the interest of the people.